இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கோழிகளுக்கு சூப்பராக க்ரோத் வந்துட்டு இருக்குதுங்க. சரியான க்ரோத். 130 கிராம் இன்னைக்கு 4 நாளில் நல்ல க்ரோத்து தான். உண்மையிலேயே நல்ல வளர்ச்சி. நம்ம பக்குவம் அந்த அளவுக்கு கரெக்டாக பார்த்துட்டு இருக்கோம். அதனால தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. இன்னும் ஹீட்டு போட்ட பானையை எடுக்கவே இல்லை. நேரத்தோட ஹீட்டு போட்டது முடிஞ்சுது. இன்னைக்கு சாயந்தரம் அந்த பானையில் எடுத்துருவோம். நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியதுக்கு தேவையான வேலைகள் எல்லாம் இன்றைக்கே செஞ்சு முடிச்சாச்சு. 3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். 4வது நாள் இன்னைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலை. கரெக்டாக இதுவே கரெக்டாக இருக்குது. போதுமான ஸ்பேஸு. இன்னும் பாருங்கள், படுதால எல்லாமே ஓப்பன் பண்ணவே இல்லை. ஆடி காற்று சும்மா கிழிச்செறியுது. ஓப்பன் பண்ணால் உள்ளே ஃபுல்லாக தூசியை கலப்புது. இன்னும் 4 நாள் 5 நாள் இல்லாமல் ஓப்பன் பண்ண முடியாது. அப்பப்போ லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டுட்ருக்கேன். வேறு வழி. வணக்கம் நண்பர்களே, பிராய்லர் பாஸ் ராஜேஷ் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கோழி குஞ்சு 3 நாளில் எவ்வளோ இடம் வந்ததுன்னு ஏற்கனவே போட்டிருந்த 3 வீடியோவில் பார்த்துருப்போம். 3 நாள் வீடியோவில் பார்த்துருப்போம். எவ்வளோ நாள் எவ்வளோ இடம் கொடுச்சுன்னு. பார்க்காதவங்க வீடியோ சேனலில் இருக்குது, பார்த்துட்டு வந்துருங்க 3 நாள் வீடியோவை. இது 4வது நாள். இன்னைக்கு எவ்வளோ இடம் கூடியிருக்கு தெரியுமா? 30 கிராம் கூடியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இப்போ 4வது நாளில் நம்ம கோழி 130 கிராம் இருக்குது. இது ரொம்ப ஒரு அருமையான விஷயம். அதெல்லாம் எப்படி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம கொடுக்குற ஃபீடும் நம்மளோட பராமரிப்பு முறையும் தான். நம்ம கோழி குஞ்சு வாழ்வியலோட 3 நாள் வீடியோக்களை போட்டதில் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. 5வது நாள் நாளைக்கு நம்ம கோழி குஞ்சுகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள். என்னன்னு தெரியுமா? நம்ம கோழிகளுக்கு முதல் வேக்சின் போட போகிறோம். அதாவது முதல் சொட்டு மருந்து போட போகிறோம். நாளைக்கு நம்ம கோழி குஞ்சுக்கு ஃபஸ்ட்டு வேக்சின் போட போகிறோம். இந்த சின்ன வயசுலேயே எதுக்கு இந்த கோழிக்கு ஃபஸ்ட்டு வேக்சின் போடணும்? அதோட முக்கியத்துவம் என்ன? அது எந்த நோயிலிருந்து காப்பாற்றுது? அதோட வளர்ச்சிக்கு எப்படி உதவுது? இதோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் நாளைக்கு வரப்போகிற வீடியோவில் இருக்குது. அதனால மறக்காமல் நாளைக்கு வீடியோவுக்கு வந்துருங்க. நீங்களும் நம்ம கோழியை முதல் நாள்ல இருந்து இப்போ 4வது நாள் வரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. இன்னும் 40வது நாள் வரைக்கும் பார்ப்பீங்க. கோழியெல்லாம் எடுத்து முடிச்சு நான் கையில் பேமெண்ட் வாங்குறது எவ்வளோ வாங்குறேன் எல்லாமே உங்களுக்கு ப்ரூஃபோட நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரியா? இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் நான் டெய்லி போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அந்த வேக்சின் வீடியோவில் உங்களுக்கு நிறைய பதில் காத்து கிடக்கு. நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க.